Dear students, நேற்று நடந்த பள்ளி விழாவில் ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷனில் சிறப்பாக வேடமிட்டவர்களில் 3 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நமது கரஸ்பாண்ட் ஐயா அண்ணாதுரை அவர்கள் பரிசினை வழங்குவார். கல்விக்கு கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் வேடமிட்டு 3வது பரிசினை பெறுபவர் 4ஆம் வகுப்பு கோகுலுக்கு ஐயா அவர்கள் பரிசினை வழங்குவார். அடுத்ததாக மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற உண்மையை 2 அடியில் உலகுக்கு உணர்த்திய ஐயன் வள்ளுவர் வேடமிட்ட 2வது பரிசினை பெறுபவர் 3ஆம் வகுப்பு மாணவன் வேலு சாரதிக்கு ஐயா அவர்கள் பரிசினை வழங்குவார். அடுத்ததாக இவ்வுலகிற்கு ஆன்மீக விதை விதைத்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடிய மகான் வள்ளலார் வேடமிட்ட 2ஆம் வகுப்பு நிலாவிற்கு ஐயா அவர்கள் முதல் பரிசினை வழங்குவார். என்ன இன்னைக்கு பாப்பா சந்தோஷமா வர்றீங்க? மம்மி ஸ்கூல்ல வந்து ஃபேனி டெஸ்ட் காம்படிஷன் வச்சுக்கிறாங்க. நீ ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்ல. எனக்கு என்னடி சொல்ல தெரியும், நீ போய் அப்பாவை கேளு. போ, உன்கிட்ட போய் கேட்டா பாரு. வாய பாரு. டாடி என்ன பண்றீங்க? டியூட்டி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஸ்கூல்ல வந்து ஃபேனி டெஸ்ட் காம்படிஷன் வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன வேஷம் போடணும் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க. நீ ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடு. டாடி நைட் டியூட்டி கிளம்பியிருக்கேன்டா. தாத்தா நிறைய ஐடியா வச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் கேக்குறீங்களா? போங்க. தாத்தாட்ட வேறு கேட்கணுமா? தாத்தா தாத்தா நில்லுமா நில்லுமா. நிலா குட்டி வாங்க 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 வாங்க. இன்னும் யூனிஃபார்ம் கழட்டலையாடா? தாத்தா ஸ்கூல்ல நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க நான் சொல்றேன். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்லி சாமி கும்பிடுவீங்க? அங்க ஒரு போட்டோ இருக்குல்ல, அது யாருன்னு தெரியுமா? தெரியுமே, சாமி தானே. இல்லம்மா, அவர் தான் வள்ளலார். அவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிறியா? எனக்கு தான் அவர் பத்தி தெரியாதே. ஒண்ணும் இல்லடா கண்ணா, அவரை பத்தி நான் சொல்றேன், கேட்டுக்கிறியா? சொல்லுங்க தாத்தா.
தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தனிலே இறந்தாலும் இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தனிலே இறந்தாலும் துன்னும் வான்கதிக்கே புகுந்தாலும் துன்னும் வான்கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்துமா நரகத்துழன்றாலும் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும் என் பிரான் எனக்கு யாது செய்தாலும் என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும் என் பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்ன நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே.
நமசிவாயத்தை நான் மறவேனே, நமசிவாயத்தை நான் மறவேனே, நமசிவாயத்தை நான் மறவேனே, நமசிவாயத்தை நான் மறவேனே, நமசிவாயத்தை நான் மறவேனே. யோ குழந்தைங்க ரெடி ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்போ ரெடி ஆயிட்டேன் டார்லிங். நைட்டானா போதையில மிதக்குற, விடிஞ்சா பக்தியில மிதக்குற. என் தலை எழுத்து உன்னை கட்டிக்கிட்டு இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. நான் போய் ஐயா குழந்தைய கூட்டிட்டு வரேன். என்னடி உன் புருஷன் ஒழுங்கா இருக்காரா? அதை ஏன்க்கா கேக்குற? என்ன இது வீடு திறந்திருக்கு? என்ன புடவையெல்லாம் கலைஞ்சிருக்கு? ஐயோ ஐயோ, நகை பாக்ஸ்ல நகையை காணுமே. ஐயோ என்னடி அந்த சத்தம்? தெரியலையேக்கா. என்னம்மா ஆச்சு? என்னாச்சுக்கா? இதுக்குதான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், பேராசப்படாத பேராசப்படாதன்னு. கேட்டியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? உனக்கு வேணும்டி, கொஞ்சமா ஆசைப்பட்ட. சரிக்கா, ஃபீல் பண்ணாதே, ஏதாவது பண்ணலாம். மலர், எப்படியாவது உங்க வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ண சொல்ல மலர். சரி சரி இருக்கா, பொறுமையா இருக்கா. ஐயோ கொஞ்சம் மொபைல் கொடுங்க. ஐயோ சரி சரி அழுகாத. ஹலோ ஹலோ, என்னங்க, நான் தாங்க பேசுறேன். சொல்லுமா, என்ன நம்பர் புதுசா இருக்கு? யார் நம்பருமா? மேகலாக்கா வீட்டுக்கார நம்பருங்க. அவங்க வீட்டுல பண நகைலாம் திட்டு போயிடுச்சுங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், போன வை. சரிங்க. ஏய் தல்றா தல்றா. பழைய அக்யூஸ்ட் ஆச்சு, உனக்கு என்ன இங்க வேலை? டேய் இங்க வாடா. வணக்கம் சார். உனக்கு என்னடா இங்க வேலை? என்னடா பண்ற? மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். மாமா விடா? உனக்கு எதிரா மாமா விடு? கையில் வேண்டா பையி துணி சார். போடுறா இங்க. துணி தான் சார். குடுறாங்கிற இருக்கு சார். டேய் பைய குடா. டேய் குடா. டேய் டேய் நில்றா. டேய் ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுக்கிறாங்களே, நான் வளர வேஷம் போட போறேன். டேய் ரவி, பாப்பா பிளட் வருது, சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டி போ. நான் வீட்டுக்கு போய் சொல்லிடுறேன். ஓடுற டாக்டர், நிலாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். அடிப்பட்டதில் மூக்கில் இருந்து பிளட் ப்ளீடிங் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ரெஸ்ட் எடுத்தா போதும். அப்ப வீட்டுக்கு கூட்டு போலாமா டாக்டர்? தாராளமா ரெஸ்ட் எடுத்து ஆகணும், அது பார்த்துக்குங்க. பெருமானே, என் பேத்திக்கு ஏன் இந்த சோதனை?
நேற்று காம்படிஷன் கலந்துக்கல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க தாத்தா. ஆமா, அதான் ஸ்கூலுக்கே போகலையே, ஆச்சரியமா இருக்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு ஏதும் பொருத்தமோ, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. இந்த உலகில் கடவுளை நீங்கள் எந்த அளவிற்கு நேசிக்கிறீர்களோ அதைவிட பல மடங்கு அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி. அதுதான் நான் கண்ட காட்சி. நன்றியுடன் மு. அண்ணாதுரை, உலக சன்மார்க்க அமைப்பு. தனக்கு நிகரிங்கெல்லாம் உயர்ந்த தம்பமுன்றதே, தனக்கு நிகரிங்கெல்லாம் உயர்ந்த தம்பமுன்றதே, தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே, கனக்கத்தீகை புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே, கலக்க நீக்கி தூக்கி வைத்தால் நிலை பொருந்தவே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ,